மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. மரம் அதிகமாக இருக்கணும், காடுகள் சூழ உலகாக இந்த உலகம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோருடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் ஒரு மரத்தை மட்டும் அந்த மரமே இருக்கக்கூடாதுங்க, அதை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லுவோம். அந்த மரம் தான் சீமை கருவேல மரம். இந்த சீமை கருவேல மரம்ங்கிறது மண்ணுக்கு விரோதமானது, விவசாயத்திற்கு விரோதமானது. விவசாயத்தை அழித்து மனிதர்களுடைய உயிருக்குமே இந்த மரம்ங்கிறது ஆபத்தாக இருக்குது. சீமை கருவேல மரம் எப்படி மனுஷங்களோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சொல்கிறேன், அது எல்லாமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சீமை கருவேல மரத்துக்கு பின்னாடி ஒரு க்யூரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது எப்படி பயன்பாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தது, அதற்கான காரணம் யார், இந்த மரத்தை அழிக்க முடியுமா அழிக்க முடியாதா, இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறத அழிக்கிறதுக்காக சமீபத்தில் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்ன, சீமை கருவேல மரத்தை பற்றி தெரியாத பல விஷயங்கள் என்ன, இதோடைய வரலாறு என்ன, எப்படி அது அழிக்க முடியுமா முடியாதா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம்லாம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன், நான் உங்கள் போகன். இன்றைக்கி சீமை கருவேல மரத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்பில் சீமை கருவேல மரத்தை அழிக்கிறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருந்தாங்க. 2014 மதுரை ஹைகோர்ட்டில் சீமை கருவேல மரத்தை அழிக்கிறதுக்கான தீர்ப்புங்கிறது முதல்ல வந்துச்சு. அப்படி வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புங்கிறது நடைமுறைக்கு வரவே இல்லை. எத்தனையோ முறை அதன் பிறகு நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டாங்க. சீமை கருவேல மரம் நாட்டுக்கு கேடு, அதனால் அதை அழிச்சே ஆகணும், அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் செஞ்சே ஆகணும்னு அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனாலும் அரசு இயந்திரம் அதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளையும் பெரிய அளவுக்கு எடுக்கவே இல்லை. ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் அப்புறம் ஊராட்சி தலைவர்கள் தான் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்து அதை செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்க. வீடு வீடாக போய் நில உரிமையாளர்கள் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற நிலத்தில் சீமை கருவேல மரம் இருந்தால் அதை அழிக்கணும், அப்படி அழிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோன்னு சொல்லி அந்த மரத்தை அழிக்கிறதுக்கான வேலையை ரொம்ப அதிகமாக அவங்க செஞ்சாங்க. ஆனால் அது பத்தலை. ஏன் அது நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனலைசேஷன் பண்ணி இப்போ இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, இந்த தீர்ப்புனால் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும், அது செயல்முறைக்கு வர்றதுக்கான சாத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சீமை கருவேல மரம்னா என்ன, அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சீமை கருவேல மரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கருவேல மரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கருவேல மரம் அப்படிங்கிறது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மரம். குறிப்பாக தமிழர்கள் அதோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வரக்கூடிய அந்த வேல மரம்ங்கிறது இந்த கருவேல மரத்துடைய குச்சியை தான் குறிக்கும். இந்த குச்சியை தான் எடுத்து பல் துளக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கருவேல மர குச்சி அப்படிங்கிற குச்சிங்கிறது கிடைக்கும். இந்த கருவேல மர குச்சியிலேருந்து பல்பொடியும் தயாரிப்பாங்க. இதை பாபிள் பவுடர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பவுடரும் இன்றைக்கி கிடைக்கிது. நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கிலீஷில் வேச்சலியா நிலோட்டிக்கான்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மரத்துடைய சயின்டிஃபிக் நேம் என்னென்னா அக்காசியா நிலோட்டிக்கா. ஒரு இலை தொகுப்பில் மொத்தம் 30 இலைகள் கிட்ட இந்த இலைகள் இருக்கும். இதோடைய பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பூக்கும். இதில் சின்ன சின்ன முள் அமைப்புகள்ங்கிறது இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த செடினா அந்த முள் அமைப்புங்கிறது பெருசாக இருக்காது. இந்த மரத்தை பல வகையில் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை பூவெல்லாம் கால்நடைகள் அதிகமாக சாப்பிடும், நல்ல பலம்ங்கிறது அதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதோடைய சீபாட்ஸ் இருக்கும்ல, இந்த சீபாட்ஸில் விதைகள் வரிசையாக இருக்கும். ஆனால் அதை ஆட்டும்போது கலன்னு சவுண்டு வரும். இந்த சவுண்டுக்காக இதை சலங்கை மாதிரி கட்டிக்கிட்டு சின்ன பசங்க விளையாடுவாங்களாம். அதே மாதிரி இந்த மரத்துலேருந்து ஒரு பிசின் வெளியேறும். இந்த பிசினை வச்சு பேப்பரை ஒட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரத்துடைய விதைகளை தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆகிடுமா. அந்த பேஸ்ட்டை எடுத்து பொட்டு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பொட்டு கண்ணாடி மாதிரி இருக்குமா, அதாவது எதிர்த்தாப்பில் இருக்கிறவருடைய முகமே பிரதிபலிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருக்குமா. இதெல்லாம் விட ஹைலைட் என்னென்னா இந்த மரத்தில் இருந்து தான் பல முக்கியமான பொருட்களை தமிழர்கள் செஞ்சுருக்காங்க. தமிழர்களுக்கான ஏற்கலப்பையெல்லாம் கூட இந்த கருவேல மரத்துலேருந்து தான் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ வலிமையான ஒரு மரமாக இந்த மரம்ங்கிறது இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு இந்த மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக தான் இதுக்கு சீமை கருவேல மரம் அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு. ஆனால் நம்மளுடைய மண் சார்ந்த கருவேல மரத்துக்கும் இந்த கருவேல மரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம்.
இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய கருவேல மரத்துக்கு அப்படியே நேரடி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த கருவேல மரம், சீமை கருவேல மரம். மிக மிக மோசமான ஒரு மரம். இந்த மரம் எந்த அளவுக்கு மோசமான ஒன்றுனா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இது நிலத்தடி நீரை வந்து காலி பண்ணிடும். இதோடைய வேருங்கிறது நீர் எங்கே இருக்குன்னு தேடி பயணிக்கும். 50 அடிக்கு மேலே ஆழத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வலிமைங்கிறது இந்த மரத்துடைய வேருக்கு இருக்குது. ஒரு சில இடங்களில் 100 அடி 175 அடிக்கெலாம் கூட இந்த மரத்துடைய வேர் வந்து பாஞ்சு போய் நீர் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த செடிக்கும் எந்த மரத்துக்கும் நீர் போகாத வண்ணம் எல்லாத்தையும் மொத்தமாக உறிஞ்சி எடுத்துக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த சீமை கருவேல மரத்துக்கு உண்டு. சூழலை அழிப்பதில் நீரை உறிஞ்சுவதை முதல் ஆயுதமாக இந்த மரம் பயன்படுத்துது. 2வது ஆயுதம் என்னென்னா கெமிக்கல் வார்ஃபேர். இந்த மரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது வெளியேறுது. இந்த மரத்தில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட வகையான கெமிக்கல்ஸ்லாம் வெளியேறுது. அது மற்ற மரங்கள் விதையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அதை அழிக்கிறதுக்கான வேலையை வந்து அது செய்யுது. 3வது முக்கியமான ஆயுதம்ங்கிறது, இதை கிட்டத்தட்ட அழிக்கவே முடியாது. இதை வெட்டினாலும் இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன வேர் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்தாலும் அதிலிருந்து துளிர்விட்டு வளரக்கூடிய தன்மைங்கிறது இந்த மரத்துக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது, எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மரத்துக்கு உண்டு. நீர் அதிகமாக இருந்தால் இன்னும் செழிப்பாக வளரும், நீர் இல்லைனாலும் அந்த இடத்துலையும் வளரக்கூடிய தன்மைங்கிறது இந்த மரத்துக்கு உண்டு. இப்படி வலிமையாகவும் அழிக்கவே முடியாததாகவும் சூழலை இன்னும் கெடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த மரம் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறத உருவாக்குது. எந்த அளவுக்கு இது பாதிப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னா, வேளாண் துறையுடைய ஆய்வு மூலமாகவே வருஷத்துக்கு நம்மளுடைய சாகுபடியில் 2.5% அளவுக்கு இந்த சீமை கருவேல மரத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சார் 2.5%னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதனால் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு தோணும்ல. இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னால் தான் உங்களுக்கு இதோடைய ப்ராப்ளம் என்னங்கிறது தெளிவாக புரியும். தமிழ்நாட்டுடைய ஓவரால் ஜிடிபியில் 13% அப்படிங்கிறது விவசாயத்துறையிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடிங்கிறது விவசாயத்தின் சார்ந்து மட்டுமே தமிழகத்துக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு தொகையும் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோராயமாக 59 லட்சம் ஹெக்டர் அளவுக்கான நிலப்பரப்புலேருந்து நமக்கு கிடைக்கிது. அந்த அளவுக்கான விவசாய நிலம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த சீமை கருவேல மரம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு குறையுது அப்படின்னா, வருஷத்துக்கு தோராயமாக 1,49,00,000 ஹெக்டர் அளவுக்கான இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம மதுரையில் பாதி அளவுக்கு நிலத்தில் இழந்துக்கிட்டே இருக்கோம் இந்த சீமை கருவேல மரத்தால். அப்போ இதை இன்னும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருந்தால் எவ்வளவு மோசமான நிலைமைகள் உருவாகும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். சரி, இந்த சீமை கருவேல மரங்கள் அப்படிங்கிறது எங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்தது, யார் தான் அதுக்கு காரணம்? இந்த சீமை கருவேல மரங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. மெக்சிகோ பெரு மாதிரியான நாடுகளில் தான் பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த சீமை கருவேல மரங்கிறது அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே மோசமான வில்லனாக இருக்கு இல்லையா, இதே மரம் அங்கே ஒரு ஹீரோவாக இருக்குது. இங்கே பல கொடுமையான செயல்களை செய்யக்கூடிய இந்த மரம் தான் அங்கே ரொம்ப பல நன்மைகளான விஷயங்களை செய்யுது. இந்த மரத்துடைய சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது ப்ரோஸ்போயிஸ் ஜூலிஃபோரா. இந்த ப்ரோஸ்போயிஸ் அப்படிங்கிற ஜீனஸ்க்கு கீழே 40 வகையான ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ரோஸ்போயிஸ் ஜீனஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சூழலில் கூட ரொம்ப செழுமையாக வாழ்ந்து பல ஆண்டு காலம் வாழக்கூடிய தன்மை கொண்ட மரங்களாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பஹ்ரைனில் பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 400 வருடங்களுக்கு மேலே அந்த மரம் அந்த பாலைவனத்தில் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ப்ரோஸ்போயிஸ் வகையை சார்ந்த ஒரு மரம் தான். அப்படிப்பட்ட ப்ரோஸ்போயிஸில் இருக்கக்கூடிய இன்னொரு வகை தான் இந்த ப்ரோஸ்போயிஸ் ஜூலிஃப்ளோரா. ஆனால் 2022 நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ்போயிஸ் ஜூலிஃப்ளோராவை வேறு ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நெல்டூமா ஜூலிஃபோரா அப்படிங்கிறது இந்த மரத்துடைய புது சயின்டிஃபிக்கல் நேம். ஆனால் இன்றைக்கும் பல சயின்டிஸ்ட் வந்து இந்த ஓல்டு கிளாசிஃபிகேஷன் பேரை தான் இந்த மரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த மரம் பெரு, மெக்சிகோ மாதிரியான நாடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக கருதப்படுது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய விதைகளை குழந்தைகள்லாம் சாப்பிடக்கூட செய்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து மாவு உருவாக்கி அதன் மூலமாக பண்டங்களை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரப், பெவரேஜஸ்லாம் கூட இந்த மர வகையில் இருந்து தயாரிக்கப்படுது. இதோட ஹைலைட் என்னென்னா, இந்த மரம் அப்படிங்கிறது அங்கே கறி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கறி, அதாவது கோலுக்கு ரொம்ப ஹை டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த நாடுகளில் இருக்குது. பெருவில் போல்லா பிராசா அப்படின்னு ஒரு டிஷ்ஷை வந்து தயாரிப்பாங்க. சிக்கனை வந்து இந்த கறியில் போட்டு சுட்டு சாப்பிட்றது தான் அந்த டிஷ்ஷுடைய வழக்கம். நம்ம ஊரில் இந்த கோல் பாபிக்யூலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி டைப்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அவங்களுடைய கல்ச்சரல்லையே ஒன்றோட ஒன்று கலந்த ஒரு டிஷ். இதனாலேயும் பெருவிலையும் ஹைதிலையும் இந்த மரம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த மரம் அங்கே மட்டும் ரொம்ப நல்ல மரமாக இருக்குது அப்படின்னா,
அங்கே இயற்கையாகவே இந்த மரத்துக்கான எனிமீஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த மரத்தை அதிகமாக சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்குது, இந்த மரத்தை அதிகமாக வளர விடாமல் செய்கிறதுக்கான மற்ற மரங்கள் இருக்குது. இப்படி தொடர்ந்து எதிரிகள் சூழ்ந்த அந்த மரம் இருக்கிறதுனால செக்லேயே இருக்குது. அப்படிப்பட்ட மரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே விதைச்ச உடனேயே இது அதற்கு நிகரான எதிரிகள் இல்லாத ஒரு உலகில் ஒட்டு மொத்தமாக அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தன்னைத்தானே வளர்த்தெடுத்து ஒரு மோனோபொலியாக இந்த மரம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மரம் முதல்ல எங்கே வந்துச்சு? நிறைய பேர் வந்து காமராஜருடைய காலகட்டத்தில் தான் இந்த மரம் வந்து தமிழ்நாடு முழுக்க தூவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த மரம் இங்கே அதிகமாக நடப்பட்டுச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மரம் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. 1876 காலகட்டத்தில் தாது வருட பஞ்சம் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு பஞ்சம்ங்கிறது சவுத் இந்தியாவை ஆட்டி படைச்சது. குறிப்பாக தமிழகம் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை சந்திச்சது. மதுரையிலலாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் செத்து போனாங்க. கையில் இருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு தேவதாசி வந்து அவங்க வீட்டுக்கு வந்த அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அதே மாதிரி பஞ்சம் பிழைக்கிறதுக்காக தென் தமிழகத்திலேருந்து சென்னைக்கு நிறைய பேர் வந்து நடந்தே பயணித்து வந்தாங்க. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்படி பஞ்சத்துக்காக இடம்பெயர்வுகள் அதிகமாக நடந்த காலகட்டம் அது. இந்த 1876 வந்த தாது வருட பஞ்சம் எவ்வளோ மோசமானதாக இருந்துச்சு, எப்படி அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்தோம். நீங்கள் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த பஞ்சத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இந்த பஞ்ச காலத்தில் வந்த மக்களுக்கு கஞ்சிகள் ஊற்றுனாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்படி கஞ்சி தயாரிக்கிறதுக்கு விறகுகள் தேவைப்பட்டுச்சு. அதிக எண்ணிக்கையில் விறகுகள் பயன்படுத்தப்பட்டப்போ அது பெரிய இழப்பாக பிரிட்டிஷ் கம்பெனிக்கு இருந்துச்சு. இது வருங்காலத்தில் இதே மாதிரியான ஒரு இழப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விறகுகளுக்காகவே ஒரு புது மரத்தை வந்து இங்கே நட ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக சவுத் அமெரிக்காவில் இருந்து இந்த மரத்தை இந்தியாவுக்குள்ளே, குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இந்த மரத்தை விதைக்கணும்னு பிரிட்டிஷ் அரசுக்கு லெப்டினன்ட் கர்னல் ஹாரச் பெண்டோம் அப்படிங்கிறவர் கடிதம் எழுதுகிறார். இவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, ஒரு பொட்டானிஸ்ட். இந்தியாவில் நிறைய செடிகளை அவர் வளர்த்துருக்காரு. இந்தியாவிலேருந்து நிறைய செடிகளை எடுத்துகிட்டு போய் பிரிட்டனுக்கும் கொடுத்துருக்காரு. இவருடைய அறிவுறுத்தலின்படி சவுத் அமெரிக்காவில் இருந்து இந்த செடிகள் இங்கே முதல்ல வந்து சேருது. இதுக்கப்புறமா தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் வட இந்தியாவிலையும் இந்த மரத்தை அதிகமாக கொண்டு போகிறாங்க. சரியாக 1877க்கு மேலே ரயில் பாதைகள் அமைக்கக்கூடிய வேலைங்கிறது அதிகமாக வட இந்தியாவில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ கறி தான் மிகப்பெரிய அளவுக்கான சோர்ஸாக இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி எப்படி வந்து நமக்கு பெட்ரோலு கேஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி அப்போ கறி தான் இருந்துச்சு, கோல் தான் இருந்துச்சு. அந்த கோல்ங்கிறது அதிகமாக தேவைப்பட்டனால அதை உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த செடியை, இந்த மரத்தை ராஜஸ்தான், குஜராத் பகுதியிலலாம் அதிகமாக எடுத்துகிட்டு போய் தூவி வளர்த்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்படி தான் அங்கேயும் இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1955க்கு மேலே 60களுடைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. எதுக்கு? விறகுக்கான தட்டுப்பாடுங்கிறது ஏற்பட்டுச்சு. அடுப்பு எரிக்கிறதுக்கு நிறைய சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அதை சரி செய்கிறதுக்கு எல்லார் வீட்டுக்கும் போதுமான அளவுக்கு விறகுகள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே தான் இந்த மரத்தை நம்ம அதுக்கு தானே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படி இங்கே அதிகமாக வந்து நம்ம பரப்புவோம் அப்படின்னு சொல்லி காமராஜருடைய காலகட்டத்தில் இந்த மரம்ங்கிறது அதிகமாக நடப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் சவுத் அமெரிக்காவிலேருந்து இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த மரத்துக்கான விதைகள் அதிகமாக எடுத்துகிட்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு. இது எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க? விவசாய நலச்சங்கம்லாம் இருக்குல்ல, அங்கே அந்த விதையை ஃப்ரீயாக போய் கொடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து போய் விதைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் பசங்க கிட்டலாம் அந்த விதையை கொடுத்து ஊர்லலாம் போய் நட்டு வைங்கடா, விறகு பிரச்சனை தீர்ந்துடும்னான்னு சொல்லி நட வச்சுருக்காங்க. இது போக இந்த நர்சரி கடைகள்லாம் இருக்கும்ல, செடியெலாம் விற்பாங்கல்ல, அங்கெல்லாம் எங்ககிட்ட அந்த விதை இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அப்படிலாம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பத்தாது அப்படின்னு இந்த மரத்துடைய விதைகளை பிளேனில் எடுத்துக்கிட்டு போய் பல இடங்களில் தூவியிருக்காங்க. அதன் மூலமாகவும் இந்த மரங்கள் பல இடங்களில் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வளர்ந்த இந்த மரங்கள் வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரியே விறகுகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட ஆரம்பித்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விறகு அடுப்பில் இருந்து மற்ற அடுப்புகளுக்கு, மண்ணெண்ணெய், கேஸ் மாதிரியான அடுப்புகளுக்கு மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த விறகுக்கான தேவைங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடியாவது வெட்டி ஓரளவுக்கு செக்கில் இருந்த அந்த மரங்கிறது அதுக்கப்புறமா சுத்தமாக ஆபத்தே இல்லாமல் போகவும் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நம்ம செடிகளுக்கு உருவாக்குறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். நிலத்தில் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறத மரங்கள் செய்யும். இந்த செடியும் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது செய்யுது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் செய்கிறதுனால தான் நிலத்துடைய வளமை அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனால் இந்த செடி என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு தேவையான மாதிரியான கெமிக்கல் ப்ராசஸை மட்டும்தான் செய்யுது. அதனால் மனிதர்களுக்கு தேவையான எந்த பயிர்களையும் இந்த செடி இருக்கிறதுக்கு பக்கத்தில் நம்மளால் பயிரிடவே முடியாது. உணவு தட்டுப்பாட்டை இந்த செடி அதிகமாக உருவாக்கும். ரெண்டாவது முக்கியமான காரணம், இந்த செடியில் இருந்து வரக்கூடிய பாலன் இருக்குது பார்த்தீங்களா, அது அலர்ஜியை உருவாக்கும்.
நிறைய பேருக்கு ஆஸ்துமா மாதிரியான பல பிரச்சனைகளை இந்த செடியில் இருந்து வரக்கூடிய பாலன் தான் பல இடங்களில் உருவாக்குது அப்படின்னு சயின்டிஃபிக் ஸ்டடி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செடியிலேருந்து நமக்கு முள் குத்துது இல்லையா, நம்ம முள் குத்துச்சுன்னு எடுத்து தூர போட்டுருவோம். ஆனால் அந்த முள்ளில் ஒரு விஷத்தன்மைங்கிறது இருக்குது. அதிகமாக இந்த முள் நம்மளை குத்த பல உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் ஹைலைட் என்னென்னா, இந்த மரம் அடர்த்தியாக வளர்கிறதுனால மனிதர்களால் பல இடங்களுக்கு போக முடியாத சூழல்கிறது வரும். அதை நம்ம அபேண்டன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு மேலே அதுக்கு போக முடியாது, விட்டுருவோம். இப்படி அது நம்ம விட அது இன்னும் அடர்த்தியாக மாறுது. அப்படி அடர்த்தியாக மாறும்போது அது கொசுக்களுக்கு ஏற்ற ஒரு இடமா மாறுது. அதிகமாக அங்கே மஸ்கிட்டோஸ் உற்பத்தி ஆகுது. அதனால் மலேரியா அதிகமாகுது. இந்தியாவில் மலேரியாவால் ஏற்படக்கூடிய மரணங்களில் 60% அளவுக்கான பங்களிப்புங்கிறது இந்த மரத்திலிருந்து தான் வருது. நம்ம இன்னும் இந்த பாதிப்புகளை ரொம்ப பெருசாக சந்திக்கலை. இதை ரொம்ப பெருசாக சந்தித்தது யாருன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். 1990க்கு மேலே எத்தியோப்பியா, கென்யா மாதிரியான நாடுகளில் இந்த மரத்தை கொண்டு போய் அங்கே நட ஆரம்பித்தாங்க. இதே மாதிரியான விறகுக்கு, வேலிக்கு பயன்படும் அப்படின்னு நட ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ரொம்ப அதிகமாக அங்கே வளர்ந்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாவே அது இல்லாமல் போகக்கூடிய சூழல் வந்துச்சு. எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கான நிலம் அப்படிங்கிறது இந்த செடியால் பாதிக்கப்பட்டிருக்கு. 1 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான நீருங்கிறது இந்த செடியால் மட்டுமே வருஷம் எத்தியோப்பியா இழந்துக்கிட்டு இருக்கு. கென்யாலையும் இதே மாதிரியான நிலைமை தான். இந்த நாடுகளில் இருந்த கிராமங்களில் இந்த செடி அதிகமாக வளர ஆரம்பித்து அந்த கிராமங்கள்லாம் வாழ்வதற்கே தகுதியற்ற கிராமங்களாக மாறி இருக்கு. அங்கேருந்து மக்கள் பக்கத்து கிராமங்களுக்கு குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே எங்களால் அங்கே விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு. இதே மாதிரியான நிலைமைங்கிறது நம்ம சீமை கருவேல மரத்தை இங்கேருந்து நீக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சீமை கருவேல மரத்தை அடிப்படையாக வச்சு தொழில்களும் நடக்க தான் செய்யுது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் வானம் பார்த்த விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சால் தான் அங்கே விவசாயம். ஸோ விவசாயம் இல்லாத சமயங்களில் இந்த கருவேல மரத்தை வெட்டி அதன் மூலமாக கறிமுட்டம் போட்டு கறியை உருவாக்கி அதன் மூலமாக லாபம் பார்க்குறது ஒரு தொழிலாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தூர்கறி, உருட்டுக்கறி, பக்கோடா கறி, குச்சிக்கறின்னு பல வகையில் கறிகளை தயாரித்து விற்பனை பண்ணுறாங்க இந்த விவசாயிகள். இங்கேருந்து கிடைக்கக்கூடிய கறிக்கு நிறைய டிமாண்டுங்கிறது பல இடங்களில் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பல ஃபேக்ட்ரிகளுக்கு தேவையான கறிங்கிறது இங்கேருந்து தான் கிடைக்கிது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல சால் ஃபேக்ட்ரிக்கு தேவையான கறி, விறகு இது எல்லாமே இங்கேருந்து தான் கிடைக்கிது. ஸோ இதை ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க. இந்த கறி வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யப்படுது. அவ்வளோ தரத்தோடு இங்கே தயாரிக்கிறாங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமாகவே இந்த மரம் மாறி இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை அழிக்கிறதுலையும் சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. இது போக வேடந்தாங்கல் மாதிரியான ஒரு சில இடங்களில் இந்த மரம் வேற ஒரு யூசேஜுக்கு மாறிடுச்சு. அங்கேருந்து மரங்கள் இதை அழிச்சிருச்சு. இதுதான் இங்கே அதிகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கே பறவைகளுக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக ஆரம்பத்தில் இருந்து இப்போ அது பழக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்துலேயே கூடு கட்டி இங்கேயே வாழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இமிடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுறதுங்கிறது சிரமமான ஒன்று. ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்கல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருடங்களில் பெரிய அளவுக்கு இந்த மரத்தை அழிப்பதற்கான எந்த முயற்சியும் அதிகமாக எடுக்கப்படவே இல்லை. நீதிமன்றங்கள் இதில் நேரடியாக தலையிட்டோம், சரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படலை. இப்போ இது ஏன் எடுக்கப்படலைன்னு மறுபடியும் கேட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு அதிகாரிக்கு தண்டனை வழங்குறது, இல்லைனா அவங்களுக்கு கேள்வி கேட்டு கொஸ்டின் அனுப்புறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் இது ஒரு சைக்கிள் மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத வரையறை செஞ்சுருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த சீமை கருவேல மரத்தை அழிப்பதற்கு செழுமை கருவூலம் அப்படிங்கிறத தொடங்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த செழுமை கருவூலம் மூலமாக தான் இந்த சீமை கருவேலத்தை அழிப்பதற்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்யணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மரத்துலேருந்து நிறைய வணிகம் அப்படிங்கிறது நடக்குது. இதுலேருந்து கறிமுட்டம் போடப்படுது, அதன் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இதை அழிப்பதற்கான டெண்டரை அரசு விடலாம். அதன் மூலமாக அரசுக்கு இந்த மரத்தை அழிப்பதற்கான காசுங்கிறது குறையும். வெட்டப்பட்ட அந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதார பலன்கள் எல்லாமே நேரடியாக டெண்டர் கிடைச்சவருக்கு போய் சேரும். ரெண்டாவது, நிறைய பேர் எம்டி லேண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் இந்த மரம் வளர்ந்துருக்கும். அதை அழிக்கிறதுக்கான வேலையை அவங்க தான் செய்யணும். அப்படி அழித்ததோடு மட்டும் இல்லாமல் 30 நாளைக்குள்ளே அவங்க அதில் இன்னொரு நேட்டிவ் ஸ்பீசிஸ், நம்ம மண்ணை சார்ந்த மரங்களை அங்கே நடணும், செடிகளையும் அங்கே நடணும். அவங்க என்ன மரத்தை விரும்புகிறாங்களோ, என்ன செடியை கேட்குறாங்களோ அதை இலவசமாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதை வளர்க்குறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஸோ அரசுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பேர்டன் இதனால் குறையும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. இன்னொன்று, எந்தெந்த இடத்துலலாம் இந்த மரத்தை வெட்டியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய மரத்தை நட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அரசு இதெல்லாம் வெளியிடணும். அடுத்தது, அரசு இயந்திரம் மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்கள், மாணவர்கள்லாம் தொடர்ந்து இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி இதை அழிக்கிறதுக்கான வேலையை செய்யணும். அதுக்கு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. இப்படி பல கிளாசிஃபிகேஷனை உள்ளடக்கி அந்த தீர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க.
இதை சரியாக நடைமுறைப்படுத்தினா சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அழிக்கப்படும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே சொல்லித் தருவாங்க சீமை கருவேல மரங்கிறது எவ்வளோ ஆபத்தான ஒன்றுன்னு. அப்படி அவங்க ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் இன்றைக்கி அவங்க ஸ்டேட்டில் சீமை கருவேல மரங்கிறதே கிடையாது, ஒட்டு மொத்தமாக அதை அழிச்சிட்டாங்க, இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவாக இருக்குது. அதை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும். நிறைய தன்னார்வலர்கள் இதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பல இடங்களுக்கு போய் இந்த சீமை கருவேல மரத்தை அழிச்சிருக்காங்க. இப்போ அரசும் அவங்களோட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட்டுடைய ஆர்டராக இருக்குது. அதை சீக்கிரமாக நடைமுறைக்கு வரணும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் பல பிரச்சனைகளுக்கு வந்து குரல் எழுப்புகிறாங்க. இதுவும் முக்கியமான பிரச்சனை. இதுக்கும் ஒருமித்த குரல் எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஒரு சில தலைவர்கள், குறிப்பாக மதிமுகவுடைய தலைவரான வைகோ அவர்கள் வந்து இதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தினார். கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் போட்டார். அந்தந்த ஊர் மாணவர்கள் பெரிய ஆட்களோட இது செய்துட்டா தமிழ்நாடு சீமை கருவேலத்தை அழிச்சிடலாம். அவர் மாதிரியே இன்னும் பல தலைவர்கள் அதற்காக குரல் எழுப்பணும், இதற்கான இயக்கங்களை முன்னெடுக்கணும். அதன் மூலமாக இந்த மரம் அழிக்கப்பட வேண்டும். இது இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கான பாதிப்பை உருவாக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் பல பேருடைய நிலத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நாட்டுக்கு நல்லது செய்கிறோம், நம்ம வீட்டுக்கும் அது நல்லதாக மாறும் அப்படிங்கிற நினப்போட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சீமை கருவேல மரத்தை ஒரு நாளைக்கு ஒன்று, வாரத்துக்கு ஒன்று, மாதத்துக்கு ஒன்று, வருஷத்துக்கு ஒன்றாவது வெட்டி போடுங்க. இப்படி ஆளாளுக்கு வெட்ட ஆரம்பித்தோன்னாவே இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே பிக் பாஸ், இந்த சீமை கருவேல மரம்னா என்ன, அதோடைய வரலாறு என்ன, அது எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.